ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। நமஸ்ததசே நமஸ்ததசஸ்பதையே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவே நம. எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 431வது வார நலமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள், ஆலயம் சூட்டும் மானுட தத்துவம், நாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பஞ்சரிஷி அப்படின்னு பார்க்குறோம். சில தலைப்புகள் நமக்கு தெரியல அப்படின்னா யோசித்து கொஞ்சம் தடுமாறி இந்த கேள்வியெல்லாம் கேட்கும்போது பதில் தெரியலன்னா மாணவர்கள் யோசித்து சொல்லுவது போல் இந்த தலைப்பை சொல்லுவதற்கு நான் மிகவும் யோசிக்கிறேன். எல்லா கோயில்லையும் ஒரு பொதுவான ஒரு கலை பின்பற்றுகிறார்கள். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு தொன்மத்தை சொல்லுகிறார். தொன்மம்னா கதை. எல்லா இப்போ திருக்கடையூர் இருக்கு, அங்கே மார்க்கண்டேயர் பூஜை பண்ணும்போது யமன் வந்தார், காலால் உதைச்ச இடம் இதான் அப்படின்னு சொல்லி. சீர்காழிக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, ஞானசம்பந்த பெருமான் குளத்து வாசலில் நின்று அழுதார். அங்கே இருக்கிற ஞானாம்பிகை நேரடியாக பால் கொடுத்தார். சிதம்பரத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, பதஞ்சலி வியாக்கிரபாதர் அவ 2 பேருக்கும் நடன காட்சி சிவபெருமான் வழங்கினார் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறார். இதை நம்மெல்லாம் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, இது ஏதோ ஒரு கதை இருக்கிறது, அவ்வளோதான், அது அந்த இடத்தில் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி தானே? அந்த இடத்துல இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துல. இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், ஸ்டோரின்னா கதைன்னு அர்த்தம், அப்படி தானே? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கதைங்கிறது கற்பனையாக கூட இருக்கலாம், ஆனால் ஹிஸ்டோரி அப்படின்னா நிகழ்வுன்னு அர்த்தம், அப்படி தான்? நிகழ்ந்தால் தான் ஹிஸ்ட்ரி, வரலாறு. இப்போ வரலாறுங்கிறது உண்மை சம்பவம், அப்படி தானே? அந்த மாதிரி நிறையா மக்கள் ஆண்டது இதெல்லாம் நம்ம வரலாறுகளில் பார்க்குறோம், படிக்கிறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயில்லையும் இந்த மாதிரி சொல்லப்படுற வரலாறுக்கு என்ன பேர் அப்படின்னா தல புராணம்னு சொல்கிறான். ஸ்தலம் அப்படின்னா இடம். இந்த ஸ்தலத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா 4 பக்கம் எல்லை சூட்டணும். கிழக்கு என்ன இருக்குது, மேற்கு என்ன இருக்குது, வடக்கு என்ன இருக்குது, தெற்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படின்னு சொல்லணும். அதான் ஸ்தலம்னு சொல்கிறோம். ஸ்தலம்னா எல்லை சூட்டி இந்த இடத்துல அப்படின்னு ஒரு மார்க், ஒரு முகவரி என்பது ஒரு இடத்தின் தனித்தன்மையை, அந்த இடத்தை அறிந்து கொள்வதற்கு எப்படி உதவுகிறதோ அதுபோல் தலம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தும். ஸ்தலம் அப்படின்னு பேர். சரி, இந்த மாதிரி தலங்கள் தோறும் ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது, அந்த இடத்துக்குள்ளே என்ன நிகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறது தான். இடம் சொல்லணும், அந்த இடத்துக்குள்ளே நிகழ்வு என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிற செயல்களை சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த காலம் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ ஒரு உதாரணம் நம்ம திருக்கடையூர் எடுத்துக்குவோம். பஞ்சரிஷி கொஞ்சம் குழப்பமான சப்ஜெக்டாக இருக்குது, அதனால் அங்கங்கே சுற்ற வேண்டியதாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ திருக்கடையூரில் முதல்ல வரலாறு என்ன, மார்க்கண்டேயர் பூஜை பண்ணினார், அப்பா பிள்ளையிலேருந்து தபஸ் பண்ணினார், ஒத்த காலில் தபஸ் பண்ணினார், 16 வயசில் புள்ள வேணுமான்னு கேட்டார். அப்புறம் எல்லா கோயிலையும் பூஜை பண்ணினார். அவர் இந்த கோயிலில் பூஜை பண்ணும்போது யமன் வந்தார், அவரை காலால் உடைச்சார், அதனால் யமன் செத்து போயிட்டார். அப்புறம் பூமாதேவி பிரார்த்தனை பண்ணினார், திருப்பி எழுப்பி விட்டார். எதுக்க இருக்கிறது இந்த யமதர்மராஜா அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் அங்கே சொல்கிறோம். இது ஒரு வரலாறு முடிஞ்சுத்தா. இது எப்போவோ நடந்தது. அதுக்கப்புறம் அடுத்தவா ஒரு சைவ சித்தாந்தம், ஒரு சேக்கிழார் வரார்.
அவர் ஒரு வரலாறு சொல்கிறார். இங்கே வந்து ஒரு சாம்பிராணி போடுற ஒரு வேலையில் இருந்தவர் இருந்தார். அவர் சுவாமிக்கு ரொம்ப ஆத்மார்த்தம். அவர் வந்து எப்போ பார்த்தாலும் தூபம் போட்டுட்டே இருப்பார் சுவாமிக்கு. அவர் ரொம்ப வறுமையில் இருந்தார். அவர் ஆதிகாரி வந்து தாலியை அடமானம் வச்சு, குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப சாப்பாடு இல்லாமல் இருக்குது, போய் ஏதாவது வாங்கிட்டு வா, இதையாவது அடமானம் வச்சுட்டு வாங்கிட்டு வா, இப்படி சாமிக்கு சாம்பிராணி போட்டே கெட்டு போகாதுன்னு அவர் மார்க்கெட்டில் போய் அங்கேயும் தூபம் வாங்கி, அந்த தாலியும் விற்று தூபம் வாங்கி அந்த கோயிலில் உட்காந்து புகைச்சார். அந்த மயக்கத்தில் அங்கேயே படுத்துட்டார். சிவபெருமான் வந்து தங்க மழையை பொழிவிச்சார் அப்படின்னு இது அடுத்த புராண பிரசம். அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் சேக்கிழார் வர்றார். அவர் ஒரு விஷயம் சொல்கிறார். இது மாதிரி கலையனார் அடுத்து காரி நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு தனியாக மடம் இருந்தது. அதில் ஞானசம்பந்தர் இங்கே வந்து உட்கார்ந்துருந்தார். அவள்லாம் பேசியிருந்தார். திருக்கடையூருக்கு அவள்லாம் வந்திருந்தா, இந்த பாட்டு இதில் எழுதியிருக்கு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து ஒரு வரலாறு சொல்கிறார். அதுக்கப்புறம் இப்போ அண்மை காலத்தில் ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய உயிர், சுவாசம், மூச்சு, அபிராமி இருந்தார். அதை சேர்த்துக்கணும். என்ன அதாவது அபிராமி இருந்தார் பற்றின ஒரு வரலாறு அப்படி தானே? அப்போ அந்த ஒரு வரலாறு சொல்கிறோமா இல்லையா? இப்போ காலந்தோறும் அதே இடத்திலே வெவ்வேறு நிகழ்வுகள், வெவ்வேறு சம்பந்தமான விஷயங்கள், அந்த மாதிரி இந்த தொன்மங்கள் தொடர்புடையதாக இருக்குது. இது எல்லாமே அந்த கோயிலில் ரத வீதிக்குள்ளேயே தான் நடந்திருக்கு. இந்த ஏரியா ஒன்றையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம், ரத வீதிக்குள்ளேயே நடந்திருக்குன்னு. அந்த மாதிரி பஞ்ச ரிஷி அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன சொல்கிறது? ரிஷின்னா என்ன அப்படிங்கிறத முதல் வார்த்தை தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ? ரிஷின்னா என்னன்னா கண்டவன் அர்த்தம். கண்டவனையெல்லாம் ரிஷின்னு சொல்கிறீங்க சார் அப்படின்னு யாராவது புரிஞ்சுட்டா போறீங்க? கண்டவன் அப்படின்னா இறையருளை அனுபவத்தில் கண்டவன். இறையருளை அனுபவத்தில் கண்டவன், அறிவினாலே கண்டவன் அல்ல, தன் முயற்சியினாலே கண்டவன் அல்ல, தன் அனுபவத்திலே கண்டவன். ஞானசம்பந்தர் நான் வந்து சுவாமியை பார்த்துருக்கேன், எப்படி இருப்பார் அவர் அப்படின்னு கேட்டால், தோடு யாராலையுமே பார்க்க முடியல. பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடின்னு போனால் அவனுக்கு தலை தெரியல, அவனுக்கு கால் தெரியல. நம்பால் சொல்கிறாரு தோடுடைய சிவன். அவன் காதை பாரு, அவன் தோடு மாட்டின்னு இருக்கான் பார். விடையேறி அவன் பக்கத்தில் காலமாடு நிற்கிது பார், உத்துப்பார், நல்லா பார். தூவன் மதிசு அவன் தலையில் சந்திரன் வச்சுருக்கான் பார். அந்த 3ஆம் பிறை, முற்றாத பிறை, அது நல்லா கவனித்து பாரு. உனக்கு தெரியுதாப்பா? 3 வயசு குழந்தை, 30 வயசு தகப்பனார். பிரம்மாவும் விஷ்ணுவும் காண முடியாத பாதமும் முடியும். அவன் தலையில் பிறை இருக்கு சொல்கிறார். காடுடைய சுடலை பொடி பூசி அவன் இந்த அது என்னன்னு தெரியலப்பா, இந்த சுடுகாட்டில் பணம்லாம் எரிஞ்சிருக்கோ இல்லையா, அந்த சாம்பல் எடுத்து மேலே பூசியிருக்கான் பார். நல்லா அவன் மேலே நல்லா உத்து பாரு. புரியல என்ன சொல்கிறேன்னு? அப்படி தானே? அப்போ அந்த அளவுக்கு அனுபவத்திலே பார்த்தோம். நான் உங்களுக்கு அந்த பாடத்தை சொல்கிறேன், எனக்கு அதுக்கும் சத்தியமாக சம்மந்தம் இல்லை. ஏன்னா அந்த பாட்டை படிச்சிருக்கேன், பாட்டை படிச்சது புரிஞ்ச மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன். அனுபவம் இல்லை, அது புரிஞ்சுக்கணும். அனுபவங்கிறது மிக ஆழமான ஒரு விஷயம். இமயமலைக்கும் தரைக்கும் உண்டான வித்தியாசம். அது எட்ட முடியாத உயரம், இது மேலே ஏறி நம்ம நடந்து போகிற தரை, அந்த மாதிரி வித்தியாசம் இருக்குது. அப்படி புரிஞ்சுட்டாதான் அந்த விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அதனால் அனுபவத்தில் கண்டவன் அர்த்தம். அப்போ எவ்வளோ தூரம் வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உடனே நான் கவிஞன் அப்படின்னு இப்போ சொல்கிறேன்னு வச்சுங்களேன். கவிஞன் பேர் சொல்லு அப்படின்னா கம்பனை சொல்லுவோம், வள்ளுவனை சொல்லுவோம். நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன், உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தா நானும் கவிஞன் நீங்கள் சொல்லணும். நீங்கள் எனக்கு ஒரு டாக்டரேட்லாம் கொடுக்கலாம். நான் தவறாக சொல்லலை, வேறு எந்த நோக்கத்துலையும் சொல்லலை, புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். கண்டவன்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு சொல்கிறது முயற்சி பண்ணுறேன். எனக்கு ஒரு விருது கொடுக்கலாம் நீங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு விருது. குப்பனும் கடைக்கு போனான், கூடவே நானும் போனேன். கவிதை நல்லா இருக்குல்ல? எனக்கு கைத்தட்ட மாட்டேங்கிறீங்க. ஒரு கவிதையை சொல்கிறேன், அப்புறம் எனக்கு கோவம் வருமா வராதா? நான் எவ்வளோ பெரிய கவிஞன், அந்த லிஸ்ட்டில் நான் வந்துடுவேன். எந்த லிஸ்ட்டில்? கம்பன், அந்த லிஸ்ட்டில் வந்துடுவோம். கவிஞன்ல தயவு பண்ணி அவளெல்லாம் பண்ணிக்கணும். ஏன்னா இது அவள் பேரை பயன்படுத்தினதுனால நான் அவள் கருத்தை புரிய வைக்கணும், அவ்வளோதான். வள்ளுவன்லாம் குருநாதர்.
அவளாம் நான் சொல்கிறவள கடவுள், நான் சொல்கிறவள கடவுள். கம்பன் வள்ளுவெல்லாம் கடவுள், கும்பிட வேண்டியவன். அதனால் சொல்கிறேன். இப்போ ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னா, இந்த கண்டவன்கிற சொல்லுக்குள்ளே அவ்வளோது என்ன இருக்கே, விஷயம் இருக்கே. அப்படி ஒரு அனுபூதி, அதை தான் கண்டவன் சொன்னான். அனுபவத்தில் கண்டவன், தன் அனுபவத்தை பிறருக்கு காண செய்தவன். என்னது, இதுக்கு வேகமாக தட்டுங்க. ஏன்னா இந்த விஷயம் இல்லைன்னா ஆகவுமே இல்லை. நீங்கள் அந்த ரிஷியெலாம் கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லலைன்னா ஆகவுமே இல்லை. தான் அனுபவத்தில் இறைவனை கண்டவன், பிறர் அனுபவம் காண வழி செய்தவன். அந்த வழியில் போய் தான் இவெல்லாம் சாமி கும்பிட்டுருக்கோம். அந்த வழியில் தான் கோயில் இருந்திருக்கேன். அந்த வழியில் தான் ஞானசம்பந்தர் கோயில் இருந்ததுனால தான் அந்த கோயிலில் சுவாமியை பார்த்துருக்கார். புரியுறதா உங்களுக்கு? கோயிலில் ஒன்று இருந்தால் தானே நீ அதுக்கு மேலே நீ வருவ சாமியை கும்பிடணும். அப்போ அந்த மாதிரி வழியில் இருந்து சுவாமி தேவ வாக்கு, தான் சொன்ன வாக்கு கட்டுப்பட்டு கோயில் உள்ள நம்ம சொல்கிற அதுவும் கர்ப்பகிரகத்துக்குள்ளே அடங்கி ஒடுங்கி இருந்திருக்கார். எப்படி அடங்கி ஒடுங்கி, அடங்கிறது வேற ஒடுங்கிறது வேற. விலங்கு சோதியன்னா ஆனால் ஒத்துமே ஒன்றுமே பண்ணி முடியல, வெறும் விபூதி தான். திருவண்ணாமலை அண்ணாமலைன்னு சொல்லுவோம், தொட முடியாதவரை. சாதாரணமாக விளக்கு எரிஞ்சாலே தொட முடியல. வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஜோதி எரியிறதுன்னா பக்கத்தில் எவனாக இருக்க முடியுமா? அனல் கூடப்படாது. அப்படி தானே அண்ணாமலை, தொட முடியாதவன் அர்த்தம், நெருப்பு. இப்போ என்ன பண்ணுவேன், அவர் ஒடுங்கி நமக்காக என்ன பண்ணுறாரு, குறுகி வந்திருக்கார். அந்த இடத்த மார்க் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறையை, கடவுளை தான் அனுபவத்திலே கண்டு பிறருக்கு அந்த அனுபவத்தை பெற்றுத்தரும் வகையில் சத்தியத்தை எழுதியிருக்கிறவன் ரிஷி. அவன் தான் கண்டவன். ரொம்ப முன்னாடிலாம் போகாதீங்க, எனக்கு யார் பேர்லையும் நம்பிக்கை இல்லை அப்படின்னா அபிராம பட்டர் சொல்லுவேன். அவர் கண்டவர். யாரை பார்த்தவர்? அபிராம. என்ன சான்று? கீழே நெருப்புனா மேலே ஏற முடியுமா? தான் 1 மணி நேரத்தில் ஒரு மனப்பாடம் பண்ணி 2 வார்த்தை சொல்ல முடியல, 100 பாட்டு பாடியிருக்காரு. அடி மேலே ஏறி கீழே இறங்கிட்டார். அமாவாசை பௌர்ணமியா ராமத்துவாளா எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் நடக்குமா? சாட்சி காட்டார். நான் கூப்பிட்டா எங்கள் அம்மா வருவாடா, இதை வந்துட்டா பாரு, தோடு தூக்கி மேலே பார்த்துட்டு அங்கே பார் நிலவு இருக்கா பார்த்தியா, இப்போ இருக்கான்னு ஒத்துக்கிறியா? அதான் கண்டவன். அந்த மாதிரி ஒரு பண்பு இவர்களுக்கு உண்டு, இந்த ரிஷிகளுக்கு. அது சரி, இப்போ ரிஷியை பற்றி பார்த்தோம். இப்போ அந்த மாதிரி ரிஷிகளில் பஞ்ச ரிஷி அப்படின்னு, சப்த ரிஷி அப்படின்னு இந்த ரிஷிகளை பற்றி சொல்லும்போது இந்த பதிவை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருப்பியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இல்லை நான் ஞாபகப்படுத்திக்கிறேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா, பரமசிவனுக்கு ரொம்ப குசும்பு, கொஞ்சம் நிஜமாக நம்ம தான் தொடர்ந்து கேட்குறேன். பார்வதி தபஸ் பண்ணுறான். அவள் பாவம் சின்ன குழந்தை, ஒரு 4 வயசு, அவ்வளோதான். அந்த காலத்தில் பால்ய விவாகம், அது பிஞ்சு மாதிரி இருக்கும் அந்த கையெல்லாம். அது அப்படியே பனியில் இருக்கும்போது தண்ணிக்கு நடுப்புற வச்சுருந்து தபஸ் பண்ணுறது. நல்ல வெயில் காலத்தில் உச்சி வெயிலில் 4 பக்கமும் அக்னியை கொளுத்தி வச்சு அது மேலே ஒரு ஊசியை நட்டு அது மேலே காலை வச்சுட்டு தபஸ் பண்ணுறது. அப்புறம் நான் காய்ந்த சருகு, சாம்பாரில் உப்பு இல்லைன்னாலே நம்ம நரசிம்ம அவதாரம் எடுப்போம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே. அப்படி அவதாரம் எடுக்கும் அந்த வயசில். அப்புறம்னா அப்படின்னா வெறும் இலைகள், காய்ந்த சருகுகளை உண்டு தவம் செய்கிறாள். அப்படி தபஸ் பண்ணுறவள்கிட்ட போய் கேட்குறார், என்னம்மா நீ நல்லா பட்டு பேட்டிலாம் கட்டிட்டு கம்பீரமாக இருக்கிறவனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படிங்கிறாரு. மகாவிஷ்ணு பண்ணிட்டா என்னன்னு கேட்குறாரு. வெறுப்பாவில் நமக்கு மகாவிஷ்ணு பண்ணிக்கப்பா, வசதியோடு இருக்காரு, அப்படி தானே. பிதாம்பரம் கௌஸ்துவம் அவங்க கிடக்கிறாம்மா, யார் அவரே, அவன் தோலை அடிச்சுட்டு என் வசதியாக இருந்தால் போகிற இடத்துக்கு நல்லா இருக்கும். அழகாக இருப்பான்னு பார்க்குறியா, பல்லு 2 கோரமாக இருக்கும், 1.5 கண்ணு, இங்கே வேறு ஒரு கண்ணு, இப்படி ஒரு மாதிரியே பார்ப்பான், விரூபாட்சம், நல்லா இருப்பானா, அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற. இந்திரன் மாதிரி கொஞ்சம் ஒரு செழிப்பு பதவி அது மாதிரி இருக்கா, அதெல்லாம் ஒருத்தனுக்கும் ஒன்றும் பண்ண மாட்டான், அழிக்கிற தொழிலை பண்ணுவேன்.
நீங்கள் மட்டும் ஆடல் பாவையர் ஆடவும் பாடவும் அப்படிம்பார் அபிராமப்பட்டர். பொன் சயனம் பொருந்து தமனியக்காவும் அதெல்லாம் வந்து கேட்டவொன்னே கொடுத்தவொன்னே மரமெல்லாம் இருக்குது. அந்த மரம்லாம் நம்ம செய்ய மாட்டோமோ? நம்ம அடுத்த வாழை என்ன பண்ணுவோம்? குத்தி கொலை பண்ணுற தொழில் அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி குத்தி விட்றாரு. யார? அந்த அம்மா கனல். அப்படி இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தால் ஒன்றை எரிச்சுக்குவாங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அப்புறம் திருப்பி தன்னை காமிக்கிறார். இது விஷயம் இல்லை இப்போ, ஏன்னா அது வேறு விஷயம். அதுக்கு அடுத்தது சொல்கிறாரு. அப்போ விஷவாரூடரா தன்னை காமிச்சதுக்கப்புறம் அம்பாள் கேட்குறா, என்ன போன தடவை மாதிரி தாக்ஷாயினி இழுத்துன்னு போயிட்டு மாமனாரத்துக்கு உனக்கு சண்டை வந்து உங்கள் 2 பேர் தகராறில் என் உயிர் போய் ரொம்ப சிரமமாக இருக்கு. இந்த தடவையாவது என்னை முறையாக பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணு. எப்படிலாம் நம்மால் கெஞ்ச விடுறாரு பாருங்க. செய்வோம், என்ன பண்ணுறது? அப்போ அந்த அம்மா சொன்ன, இப்போ உனக்கு என்ன முறையாக கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதானே? யோசிக்கணும். ஒரு வீட்டுக்கு போய் ஒருத்தர் வீட்டில் போய் பொண்ணு கேட்கணும்னா அதில் எவ்வளோ சிக்கல் இருக்குது தெரியுமா? சும்மா போனோன்னா அவன் பொண்ணை கொடுத்துருவான், அடிப்பான். ஏதாவது தெரியாத நம்ம உள்ளே போயிட்டோம்னா, என்னப்பா உன் வீட்டில் பொண்ணு இருக்காமே, திரண்டு இருக்காமே, நான் கல்யாணம் பண்ணிக்குவான்னு கேட்டேன். ஒன்று அடி விடும், இல்லைன்னா கொண்டு போய் வேற எங்கேயா சேர்த்துருவான். இப்படி எதுக்கு சொல்கிறேன்? அப்படி சேர்க்கணும்னா யார் கேட்டால் கொடுப்பா? யார் உள்ளவா? அந்த இனத்தில் மரியாதையோட மதிப்போட, அந்த வீட்டுக்காரன் மரியாதையோட மதிப்போடு இருக்கணும். அவன் பேரம்பேத்தி வரைக்கும் என்ன பண்ணியிருக்கணும்? எடுத்துருக்கணும். முறையாக அறத்தோடு என்ன பண்ணியிருக்கணும்? வாழ்ந்துருக்கணும். அந்த குடும்பத்திலேருந்து நான் வந்திருக்கேன், இன்னாருடைய வாரிசுனா, இன்னாருடைய சிறப்புகள்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு பெரியவாளை அழிச்சுன்னு போகணும். பொண்ணு பார்க்குறதுக்கு தாத்தா பாட்டி வரைக்கும் போகணும். அவளுக்கு தான் அந்த அனுபவம் இருக்கும். நான் இப்போ உள்ளதெல்லாம் சொல்லலை, நமஸ்காரம். அதை பற்றி யாரும் சிந்திச்சுக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் டக்குன்னு அது உள்ளே போயிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய திருமண அனுபவம் என்பது வேறாக இருக்கிறது, நான் சொல்கிற திருமண அனுபவங்கிறது வேறாக இருக்கிறது. அதுக்காக இந்த ரிஷியை பற்றி சொல்கிறேன், வேறு எந்த நோக்கத்திலையும் சொல்ல, உங்கள் பாதார விந்தங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறான்னா, அந்த வயசானவாளை அழைச்சின்னு போகணும், பேரம்பேத்தி எடுத்தவாளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறானா. அப்படி சிவபெருமான் அவன் தான் அனாதியாச்சு, அப்பம் கிடையாது, ஆத்தா கிடையாது, அப்புறம் யார் பொண்ணு கேட்க வருவா? அப்படி யோசிக்கும் போது அப்படி மனசார அப்படி தியானம் அப்படி நினைக்கிறார். நினச்ச மாத்திரத்தில் சப்த ரிஷிகளும் முன்னாடி வந்து நிற்கிறா. அவள் தான் ரிஷி, அவள் தான் ரிஷி. அதை யோசிச்சு பாருங்கோ. அதை காளிதாசன் பேசுகிறான் பாருங்கோ. அவனுக்கு உடம்பெல்லாம் மூளை இல்லை, காளி கொடுத்ததில்ல, பால் அதிகமாக கொடுத்துட்டா போல இருக்கு. அப்படியே கக்குவான் எந்த வார்த்தையாக இருந்தாலும். அவனை மாதிரி வார்த்தையெல்லாம் இனிமேல் வராது, எழுதினாலும் வராது. அவன் சொல்கிறான், அந்த ரிஷிகள்லாம் அவனை பார்த்து சொல்கிறா, நாங்கள் இது வரைக்கும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா அனுஷ்டானத்தையும் பண்ணிட்டு இருக்கான், அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறான் பாருங்க. அவன் மேலே கீழே வரான். ரிஷி மண்டலங்கிறது எல்லாத்துக்கும் மேலே இருக்கான். அந்த உயரத்தை சொல்கிறதுக்காக சொல்கிறான். உயர்ந்த மனிதர்கள்ங்கிறத உயரத்தை வச்சு காமிக்கிறான். எப்படின்னா, மேலேருந்து வரானா சூரியன் கீழே போகிறானா, அவனுடைய தேரில் பறக்க விட்டுருந்த கொடியை அரைக்க முதல்ல பறக்க விடுறானா, மேலே வரான்னு கொடியை டக்குன்னு இறக்குறானா. ஐயோ ரிஷிலாம் கீழே வரா. சாமி கும்பிடுற சாமி ரிஷி, சாதாரண ஆள் இல்லை. அவன் இறங்கி வரும்போது சொன்னான், இது வரைக்கும் அவன் வந்து எந்த பயனுக்காகவும் வேத கர்மானுஷ்டானத்தை பண்ணலை. இதை நடக்கும், இது பண்ணினா இந்த ஸ்லோகம் படித்தா கல்யாணம் ஆகுமா, இந்த ஸ்லோகம் படித்தா வேலை உடனே கிடச்சிருமா, நான் 10 நாளாக வாசிக்கிறேன், 11ஆவது நாள் நீங்கள் சொன்ன அந்த வழக்கெல்லாம் நான் ரெடியாக போட்டுருக்கேன், ஆனால் 12ஆவது நாள் விளைவு இல்லை, எதிர்பார்க்குறோம் நம்மளுடைய. அவன் சொல்கிறான், ஒரு ரிஷிக்கு சாதாரணமான ஆயுசு 5000 வருஷம், சாதாரணமான ஆயுசு. சும்மா ஒரு ரிஷி அப்படின்னாலே 5000 வருஷம் இருக்கும். அந்த மாதிரி ஆள் அப்போ எத்தனை தலைமுறை பார்த்துருப்பான். அந்த மாதிரி அவன் சொல்கிறான், பல வருஷமாக நாங்கள் இந்த யஜ்ஞத்தை வளர்த்துட்டே வரோம், குழந்தை அது மாட்டுக்கு ஏதோ நடந்துகிட்டே வருது, வேதம் என்ன சொல்கிறதோ அதுபடி செஞ்சுட்டு வரோம், அதுக்கான பிரயோஜனம் என்னன்னு நாங்கள் யோசிக்கலை, ஏதோ சொல்லப்பட்டிருக்கு செய்கிறோம், அதோட பிரயோஜனம் இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சது. புரியல, அதோட பிரயோஜனம் இன்றைக்கி தான் தெரிஞ்சதுன்னா என்ன அப்படின்னா, இறைவன் என்னை உறவு என்று நினைக்கிறானே, இறைவன் மனதில் நான் இடம் பெறுவேன். அந்த இடம் பெறுதல் தான் அந்த வேத கர்ம அனுஷ்டானம், ஆகம கர்ம அனுஷ்டானம், பூஜை உபாசனை அப்படிங்கிறது சாமியினுடைய இதயத்தில் இடம் பிடிக்கிறது.
அதான விஷயம். அப்படி இடம் பிடித்தவர்கள் இந்த ரிஷிகள். அதான் கண்டவன்னு சொல்கிறோம். அதான் சொன்னான். அப்போ தான் சொல்கிறார், அவர் நினைக்கிறார்னா அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஆள், இறைவனுக்கு உறவு என்று தான் நினைத்தவர். அந்த மாதிரி ரிஷிகள் ஒரு 5 பேர், அவ சப்த ரிஷி. இப்போ அடுத்தது வரவா பஞ்ச ரிஷி. இந்த பஞ்ச ரிஷிங்கிறவா யார் அப்படின்னு கேட்டால், ஒரு நாளைக்கு அப்படியே சும்மா சிவபெருமான் அப்படியே இருந்துகிட்டே இருந்தாராம். ஏன்னா அவர் சம்மாரமூர்த்திங்கிறதுனால யாரும் வழிபடலை, நம்மளை யாராவது வழிபடணுமே அப்படின்னு அவருக்கு தோன்றித்தான் அவருடைய நிழலை உத்து பார்த்தாராம். நிழலை, அந்த நிழல்லேருந்து 5 உருவம் வந்து. ஏன்னா அவருக்கு 5 விதமான நிழல்: ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். அந்த 5 முகம். இதை கண்ணாடின்னு சொல்கிற வழக்கமும் என்ன இருக்குது. இது ஒரு தொன்மம். அந்த 5 தொன்மத்திலேருந்தும் 5 ரிஷிகள் தோன்றினார்கள். அந்த ரிஷிகள் தான் இந்த பஞ்ச ரிஷி. இவாளுக்கும் மற்ற ரிஷிக்கும் சம்பந்தம் இல்லை. காசியப, கௌதம, பரத்வாஜ, அகஸ்திய, அந்த மாதிரி ஒரு 5 பேர். இந்த 5 பேர் ரிஷி. அவங்க எல்லாரும் அதுலேருந்து தோன்றினவர்கள். அவர் எதுலேருந்து வராரு? அவர் கண்ணாடியை பார்த்து அதுலேருந்து வராரு. அப்படியே அதுவும் சாயான்னு தான் பேர். அவர் நிழல் இருக்குல்ல, அந்த நிழலை பார்த்து அவர் வரார். அந்த 5 இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது இந்த 5 பேருடைய வம்ச சிறப்பு தான் இன்று ஆதிசைவர்கள் என்று சொல்கிறார்களே அவர்கள். அதனால் அதை அந்த இதில் வைக்கிறாவா, இந்த ரிஷி வம்சத்தில் நாங்கள்லாம் வந்திருக்கோம். அப்படியே தொட்டுண்டே போனால் அப்பா அம்மா தாத்தா அப்படியே தொட்டுண்டே போனால் எங்கேயாவது போய் முடியுமோ இல்லையோ, அந்த ரிஷி வம்சத்தில் வந்தோங்கிறான். அதில் இது ஒரு தொன்மம். அந்த சாயையிலேருந்து நாங்கள் வந்தோன்னு. அதில் என்ன ரகசியம் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? சிவனை முழுக்க பார்த்துட்டா சிவன் ஆகிடும். நம சிவாயச்ச சிவதராயச்ச. யாராக இருந்தாலும் அவன் சிவனாவான். அப்போ முழுக்க பார்த்துட்டான்னா அவன் சிவனாகவே ஆகிடுவான். சிவமாக்கி எனையாண்ட. அப்போது அதில் இன்னொரு விஷயம் பாருங்கள். அதனால தான் என்ன சொல்கிறாரு, அவருடைய நிழல்லேருந்து வந்தான்னு சொல்கிறான். இந்த நிழல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஜம் இல்லாமல் நிழல் தோன்றாது. அது புரிஞ்சுக்கணும் நீங்கள். இந்த நிழல் அப்படிங்கிறது நிஜம் இல்லாமல் தோன்றாது. அப்போ அந்த நிஜம் என்பது சிவபெருமான், அப்படி தானே? நிழல் என்பது ஆதிசைவர்கள்னு சொல்கிறான். எவ்வளோ நேக்காக பிடிக்கிறான் பாருங்கள். அந்த கதைக்குள்ளே ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், சிவத்தை பார்த்தா மோட்சத்துக்கு போயிடுவான். 2வது ஒரு விஷயம், பார்க்கவே முடியாது. என்னது? பார்க்கவே முடியாது. எல்லாரும் சொல்லுவான், 30 திருமேனி தீண்டுவார்க்கடியேன். ஏதோ காலம்பரை மத்தியானம் சாயந்தரம் தீண்டி சிவபெருமானை பூஜை பண்ணுறா அப்படின்னா நம்ம எல்லோரும் என்ன நினச்சிப்போமா, கோயிலில் ஒரு சிவலிங்கம் இருக்குது, அதை அவர் கையால் தொடுறார், அதுக்கு அபிஷேகம் பண்ணுறார், விபூதி கொடுக்குறார், அதனால் தீண்டி பண்ணுறார். விஷயம் என்னென்னா அதுவும். ஆனால் அதை தாண்டி என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஆன்மாவை தீண்ட முடியாது. நம்ம உடம்பு இருக்குல்ல, இது உள்ள உயிர் இருக்குது. இந்த உயிரை யாராவது தீண்ட முடியுமா? தொற்ற முடியுமா? பற்றி வைக்க முடியுமா? அந்த உயிரை தீண்டுகிற பண்பை பெற்றவர்கள், அந்த உயிருக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிவத்தை தொடுகிற பண்பை பெற்றவர்கள். அவன் சாதாரணமாக சொல்லலை, அது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. நான் இந்த பஞ்ச ரிஷியினுடைய சிறப்பை சொல்கிறேன். சிவபெருமானை தீண்டி பார்த்தவர், தீண்ட வல்லார் எவரோ அப்படின்னா, பரமேஸ்வரன் ஓலைச்சுவடியை கையில் வச்சுன்னு, இவன் எனக்கு அடிமை, உங்கள் அப்பா தாத்தா எனக்கு எழுதி கொடுத்துருக்கான் அப்படி மூல ஓலையோடு படி ஓலை ஒன்று வச்சுருக்காரு. நம்மளால் அவர் சட்டையை பிடிச்சி அப்படி பிடிக்கிறாரு. பிடிச்சி அப்போ எவ்வளோ நல்லவனாக இருக்கும் பாருங்கள். அப்படி பிடிச்சி அந்த அக்னியில் போடுறார். எட்ட வல்லார் எவரோ, யாரால் முடியல, பிரம்மாவாலையும் விஷ்ணுவாலையும் பிடிக்க முடியாதவன் சட்டையை பிடிச்சி கேட்டான். அப்போ தீண்டக்கூடிய சிவனை தீண்டக்கூடிய பண்பு அப்படின்னா, அப்படி தீண்டினா என்ன ஆகும்னா சிவமாயிடுவான். தீண்டினா என்ன ஆவான்னு கேட்டீங்க, அவனே சிவம். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அவினாசியில் ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு வெறும் இடம்தான் இருக்குங்க. அந்த இடத்துல குட்டை வர வச்சு குட்டையில் தண்ணியை வரவழிக்கணும், அதுக்கு வருணன் வரணும். தண்ணிக்குள்ளே முதலையை வரவழிக்கணும், அந்த முதலைக்குள்ளே மதலையை வரவழிக்கணும், அதுக்கு யமன் வேணும்.
அதுக்கு காலதேவதை வரும். இது எல்லாத்தையும் வர வச்சு உற்பத்தி பண்ணுறான்னா அவனே சிவம். அவர் என்ன, அவர் தனியாக என்ன பண்ண போகிறாரு சொல்லுங்கள்? சிவன் பண்ணுற பஞ்சகிருத்தியமும் பண்ணுறாரு. சிவபெருமான் செய்கின்ற பஞ்சகிருத்தியத்தை யார் பண்ணினா? சுந்தர பண்ணார். காரணம் என்னன்னா, எட்டவல்லார் எவரோ சேக்கிழார் சொல்கிறான் பாருங்க, தீண்டினான் சிவத்தை. அப்போ அந்த தீண்டினால் அது நமசிவாயிச்ச சிவதராயிச்ச. அதை இது 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 சாத்தியமா அப்படின்னா, கரண்டை பிடிச்சவனை பிடிச்சி பார்த்தா தெரியும். கரண்டை பிடிச்சவனை பிடிச்சா அவனுக்கு என்ன வருமோ, எப்படி வராமல் இருக்கும்? அந்த மாதிரி சிவத்தை தீண்டியவனுக்கு சிவனுடைய பண்பு அது வந்திருக்குன்னு நம்ம சைவ சித்தாந்தம் நிறுவி இருக்கிற. அவன் எதுனா பாட்டு இருக்கு, அவன் வாழ்ந்த ஊர் இருக்கு, அவன் வளர்ந்த இடம் இருக்கு. சைவம் எப்படிப்பட்டது? சிவனை பற்றி பிடிக்கின்ற பண்பு கொண்டது. அங்கெங்க தாவாம அவனை எப்படி பிடிக்கிறான்? சாதாரண விஷயமா அது? அவனை திருக்கச்சூரில் சொல்கிறாரு, உன்னை நம்பினத்துக்கு கஷ்டம்டா எனக்கு அப்படிங்கிற. கொஞ்ச நாள் இங்கே இரு, நான் பிச்சை எடுத்துன்னு வரேன்ட்டு போகிறேன். திருக்கச்சூரில் கொஞ்ச நாள் இங்கே இரு, நான் என்ன வந்து கேட்டீங்கன்னா, எனக்கு என்னமோ சொத்துக்குதெல்லாம் ஏகப்பட்டது வேணும், நான் வேண்டுதல் வேண்டாமையிலான், எனக்கு பசியும் இல்லை பிணியில், உனக்கு எல்லாம் இருக்குது, உங்கன்றாவிக்கு சரி நான் போயிட்டு வரேன், போய் பிச்சை எடுத்துன்னு வந்து வரேன், சாப்பிடு. சாதாரண விஷயமா? அப்படி தீண்டுகிற பண்பை கொண்டவர்கள், அந்த பண்பை கொண்டவர்கள் தான் இந்த பஞ்ச ரிஷி. இவாளை நம்ம மனசில் நம்ம தியானம் பண்ணினோம் அப்படின்னா, ஆகமம் பொருள்கள் அந்த உள்ளத்துக்குள்ள ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான், ஆகமமாகவே இறைவன் இருக்கிறான் என்பது அதனுடைய பொருள். அந்த மாதிரி இந்த 5 கோத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறான். அபிராமபட்டர் கோவத்தில் சொல்கிறார், சொல்லலைன்னா வெடிச்சிரும். கோத்திரம் குணம் குன்றி, அந்த வார்த்தையை நோட் பண்ணுறாரு. கோத்திரம் குணம் குன்றி 4 குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உழலா. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு. என்னன்னு கேட்டால், பிச்சை எடுக்கிறதுக்கு போனால் ஒரு மிக உயர்ந்த பண்பில் இருக்கிறவன் சாதாரணமாக அந்த பண்பு இழந்து, அறிவு இழந்து, மற்ற பண்பெல்லாம் விட்டுட்டு தெருவுக்கு போய் பிச்சை எடுக்க போனால் உழலான்னா என்ன அர்த்தம்? நான் போட மாட்டான். மா தாயே அப்படின்னா கதவு சாத்து, டக்குன்னு சத்தம் கேட்கும், கதவு சாத்துறது. அப்போ கிடைக்காதுன்னார். அப்போ எவ்வளோ விஷயம் வரும். சாமியை கும்பிடுற ஆளுக்கு போஜனம் கூட கிடைக்காது. அப்போ கும்பிடுன்னு சொன்னார். மாத்திரை பொழுது மனதில் வையார். நான் உன்னை என்ன சொல்கிறேன், இதான மாத்திரை பொழுது, இது கூட மனசில் வைக்க முடியாதா உன்னால்? அந்த நிலத்தை உன்னால் வாங்கி கொள்ள முடியாதா? குண்டில் கொட்டும் தறி வருத்தப்படுறாரு. மலை மேலே முளைக்குச்சி அடிக்கிற மாதிரி உங்களையெல்லாம் வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு. அப்போ என்ன கடுப்பாக இருப்பார் மனுஷன்? எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்பார், எத்தனை தடவை அது முடியாமல் போயிருக்கும். அவருடைய குமுறல். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கோத்திரம் அப்படிங்கிறது தான் அந்த வம்சத்தில் வந்தவாளை சொல்கிறோம். அது என்ன அப்படின்னா, நீங்கள் தலைகீழே இருந்தாலும் ஒரு வேப்பங்குட்டையை போட்டு பல 100 வருஷமாக வேப்பங்குட்டையை போட்டாலும் அதுலேருந்து என்ன வரும்? கசப்பு தான் வரும். என்னைக்காவது 1,00,000 ஆண்டுகள் வேப்ப மரத்திற்கு ஆகிவிட்டது, அது இன்று இனித்தது, யாராவது சொல்ல முடியுமா? அதை ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ? அது மாதிரி அந்த சிவபெருமான் அந்த கோத்திரத்தை உற்பத்தி பண்ணி பூஜை பண்ணுற, அதில் ஏதாவது ஒரு துளி என்ன இருக்கும்? அந்த சிவப்பண்பு எங்கேயாவது ஒட்டி கொண்டிருக்கும். அந்த ஒட்டி கொண்டிருக்கிற பண்பை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். எல்லாருக்குள்ளேயும் சிவம் இருக்கான், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். கூடுதல் ஒரு விஷயம் தேவைப்படுறது என்னென்னா, அடுத்தவர்களுக்கு உணர்த்துகிற விஷயம். தான் உணர்வது வேறு, அடுத்தவர்களுக்கு உணர்த்துவது வேறு. இந்த அடுத்தவர்களுக்கு உணர்த்துவதற்காக தான் இந்த தீட்சை. இந்த 5 பேர், மற்றவாழெல்லாம் தானே சாமி கும்பிட்றான், எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, தானாக வந்துடலாம். ஆனால் இவர்கள் அடுத்தவர்களுக்கு என்ன பண்ணலாம்? உணர்த்தலாம். படிக்கிறதுக்கு யார் வேணாலும் போகலாம் சார். சின்ன குழந்தைகள் தகுதி தான் வச்சுருக்கா. ஒரே பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் என்ன பண்ணிடலாம். ஆனால் சொல்லிக் கொடுக்குறதுக்கு மாண்டசரி சர்டிஃபிகேட் வேணும். காலேஜில் சொல்லிக் கொடுக்கணுன்னா நெட்டு செட்டு அந்த மாதிரி. டாக்டர் ஆகணுன்னா ஒரு MBBS வேணும். இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த ரிஷி யாருன்னா பிறருக்கு உணர்த்துவதற்காக உருவாக்கப்பட்டவர்கள். தான் கும்பிட்றது எல்லாருக்குமே ரைட் இருக்குது, அவாவா கும்பிட்டுக்கிறதுக்கு. பிறருக்கு அந்த சைவத்தை என்ன பண்ணணும்? உணர்த்தணும். அது படிப்பு ஒரு தகுதி இருக்கா மாதிரி இந்த ரிஷியை ஒரு விஷயமாக வச்சுருக்கார். அந்த ரிஷியை நாம் நினைச்ச மாத்திரத்திலே நமக்கு என்ன வரும்?
ஞானம் வரும். நினைத்த மாத்திரத்திலேயே பக்தி உருவாகும். அதனால தான் அந்த கோத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனையெல்லாம் பண்ணுறது அந்த விஷயம். அப்படி சொல்லும்போது பித்திருக்கள்லாம் சந்தோஷப்படுவாளாம். முன்னாடி இருந்தவாள்லாம் காலத்தை சொன்னால் காலதேவதையெல்லாம் சந்தோஷப்படுமா. அந்த மாதிரி இந்த பஞ்ச ரிஷிங்கிறவா அவர்களுடைய பெயர் வந்து இந்த சொல்லியிருந்தோமே, நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அந்த துவஜஸ்தம்பம் அதில் சொல்லும்போது இந்த பஞ்ச ரிஷி கோத்திரத்தில் வந்தவா வழியில் வந்து அதை அழகாக வைணவம் ரொம்ப சொல்லுவோம். தந்தை 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 தன் மூத்தப்பன் அப்படிம்பார். எங்கள் அப்பா அப்பாவுக்கு அப்பா அப்பாவுக்கு அப்பாலாம் ஒன்றுமே தெரியாது, நாராயணான்னு சொல்லி தான் நான் வளர்ந்துருக்கேன். அதனால் நான் உடனே வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. ஒரு எந்த இடத்துல எடுத்தாலும் அந்த கருத்து என்ன உருவாகணும். அதை மாதிரியே பூஜை பண்ணிட்டு வரணும் அப்படின்னு அவளை ஸ்மரண மாத்திரேனா. அந்த மாதிரி இந்த ரிஷிகளை நாம் நினச்சால் இறைவன் மனதிலே இடம்பெறக்கூடிய ஒரு பண்பு நமக்கு இறைவன் அருளால் கிட்டும். அதை சொல்லி அதை தொடர்ந்து செய்ய முயற்சி செய்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து. அடுத்த வார தலைப்பாக ஷட் சக்கரம், இந்த ஆறாதாரம்னு சொல்கிறோம், அதை சிந்திக்க இருக்கிறோம். அயம் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து. சப்தரிஷியினுடைய பேரை சொன்னால் வேத ஞானம் ஆத்ம ஞானம் அதில் சம்பந்தமானதெல்லாம் வரும். சப்தரிஷி வேதத்துக்கு அதிதேவதை, இவா பஞ்சரிஷி ஆகமத்துக்கு அதிதேவதை. சிவஞானம் தன்னை அறிதல், உலகை அறிதல், சிவத்தை அறிதல். ஆகமும் சிவத்தை அறிவதை பற்றி பேசுகிறது. வேதம் ஆன்மாவை தன்னை அறிதலை பற்றி பேசுகிறது. தன்னை அறிஞ்சுதான் சிவத்தை அறிஞ்சிக்க முடியும். யாரும் நேரடியாக சிவத்துக்கிட்ட போக முடியாது. தன்னை அறியணும். அதுக்கப்புறம் சிவம், அதுக்கப்புறம் முன்னிலை, அப்புறம் தான் உலகம். கொஞ்சம் கொஞ்சம் உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கா. அதுதான் லௌகிக ஞானம்னு சொல்கிறா, வைதிக ஞானம்னு சொல்கிறா, சைவிக ஞானம்னு சொல்கிறா. அதனால் எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அயம் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து.